ஈரான் போர் மீதான முடிவு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாமல் தடுமாறும் அமெரிக்கா. ஹோர்முஸ் நீரிணை கப்பல்களுக்கு ஈரான் விடுத்த மிரட்டல். அமெரிக்காவில் கூட்டாக பறக்கும் மர்ம ட்ரோன்களால் பரபரப்பு. முக்கிய தலைகளுக்கு குறி. குவைத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல். அமெரிக்காவுக்கு தெரியாமல் இஸ்ரேலின் தாக்குதல். டிரம்பின் அறிவிப்பால் பரபரப்பு. முழுமையான எரிசக்தி போராக மாறிய ஈரான் நெருக்கடி. அணு ஆயுத தடையை நீக்க தயாராகிறதா ஈரான்? உலக அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரே நபர் ட்ரம்ப் மட்டுமே. வெள்ளை மாளிகையில் ஜப்பான் பிரதமர் சனாய் தாக்சி அதிரடி அறிவிப்பு. தீவிரமடையும் போர் பதற்றம். நடுவானில் சுட்டு வீழ்த்தப்படும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர காலக்கெடு இல்லை. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் துல்லியமானது என பென்டகன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் நடந்த நிருபர்கள் சந்திப்பில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் பீட் ஹெக்செட் கூறியதாவது: வளைகுடா நட்பு நாடுகளை தாக்குவதன் மூலம் பதற்றத்தை அதிகரிப்பதை ஈரான் தவிர்க்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் ஈரானுக்கு உள்ளது. இனிவரும் காலங்களில் அது அண்டை நாடுகளையோ அரபு நாடுகளையோ குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சிக்க கூடாது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர காலக்கெடு இல்லை. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் துல்லியமானது. எங்களது நோக்கங்கள் மாறாமல் இருக்கின்றது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஏவுதளங்களை அழிப்பது, மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுப்பதற்காக குறிவைப்பது, அதன் கடற்படை திறன்களை சிதைப்பது மற்றும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாமல் இருப்பதை உறுதி செய்வது ஆகியவை அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளின் நோக்கங்களாகும். ஈரான் பல தசாப்தங்களாக அரசு பலங்களை தனது மக்களுக்கு வழங்காமல் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் உள்ளிட்ட வசதிகளுக்காக பயன்படுத்துகின்றது. ஆனால் உலகில் வேறு எந்த ராணுவமும் செய்ய முடியாத அளவிற்கு நாங்கள் அவர்களை வேட்டையாடுகின்றோம். ராணுவ நடவடிக்கைகளின் போது நடத்தப்பட்ட தாக்குதலின் சேதங்கள் பேசுகின்றன. போரங்கள் நிபந்தனைகளின்படி முடிவுக்கு வரும். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. ஈரானின் 11 நீர்மூழ்கி கப்பல்கள் காணாமல் போய்விட்டன. ஈரானுக்குள் அமெரிக்கா மற்றும் ஒரு பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை நடாத்தும். மீண்டும் ஒருமுறை எங்களின் மிகவும் தீவிரமான தாக்குதல் நடாத்தும் நாள். ஈரானில் அமெரிக்காவின் இலக்குகள் திட்டமிட்டபடி முன்னேறி வருகின்றது. சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. மோதலுக்கான செலவுகளை ஈடுகட்ட பென்டகன் $200 பில்லியன் அதிகமான நிதியை கோரியுள்ளது. $200 பில்லியன் பொறுத்தவரை அந்த எண்ணிக்கை மாறக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். கட்டவர்களை ஒழிப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது என தெரிவித்தார். பிரித்தானியா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் மிரட்டல் விடுத்ததை கடுமையாக கண்டித்துள்ளன. கப்பல்களை தீ வைத்து அழிப்போம் என ஈரான் மிரட்டியதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் கடல்வழி சுதந்திரம் என்பது சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் நடவடிக்கைகளின் தாக்கம் உலகின் அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடம் உணரப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் சுமார் 20% இந்த முக்கிய கடல் வழியாக நடைபெறுவதால் ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கையில் பங்கேற்க தயாராக உள்ளதாக குறித்த நாடுகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்த முக்கிய கடல் பாதையில் பாதுகாப்பை உறுதி செய்ய முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் முயற்சிகளையும் அவர்கள் வரவேற்றுள்ளனர். ஈரான் மற்றும் அண்டை நாடுகளான போர் உக்கிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் ஆகியோரின் வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் மர்ம ட்ரோன்கள் வட்டமிட்டது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் பாதுகாப்பு நிறைந்த வாஷிங்டன் அமெரிக்க ராணுவ தளத்தின் வளாகத்தில் இவர்களின் வீடுகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் சுமார் 20 ட்ரோன்கள் கூட்டமாக இணைந்து மிக குறைந்த உயரத்தில் பறப்பதை அதிகாரிகள் கவனித்துள்ளனர். வர்ஜீனியாவில் உள்ள லாங்லி விமானப்படை தளம் போன்ற அதீத பாதுகாப்பு நிறைந்த ராணுவ மையங்களிலும் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ட்ரோன்கள் பறந்து வருகின்றன. இந்த சம்பவங்கள் குறித்து FBI மற்றும் பென்டகன் உயர்மட்ட விசாரணையை தொடங்கியுள்ளன. ஈரானுடனான மோதல் உச்சத்தில் இருப்பதால் அமெரிக்க தலைவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஈரான் ட்ரோன்களை ஏவியிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகின்றது. மத்திய கிழக்கில் 7000 இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலேயே அமெரிக்காவிற்குள்ளேயே மர்ம ட்ரோன்கள் பறப்பை மேற்கொண்டுள்ளமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான மினா அல் அகமதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் ஒரு செயல்பாட்டு அலகு மீது இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனால் அங்கு தீ ஏற்பட்டது என்று குவைத் பெட்ரோலியம் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குவைத் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி குவைத் நேஷனல் பெட்ரோலியம் நடத்தும் இந்த ஆலையின் ஒரு பிரிவு ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானது. தாக்குதலால் ஏற்பட்ட தீயை அவசர குழுக்களும் தீயணைப்பு படையினரும் உடனடியாக கட்டுப்படுத்தினர் என்றும் எந்த உயிரிழப்பும் அல்லது காயமும் ஏற்படவில்லை எனவும் உறுதிப்படுத்தியுள்ளது. மினா அல் அகமதி சுத்திகரிப்பு
சுத்திகரிப்பு நிலையம் மத்திய கிழக்கின் மிகப்பெரியவற்றில் ஒன்றாகும். இதன் தினசரி உற்பத்தி திறன் சுமார் 7,30,000 பேரல் ஆகும். இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் தொடர்ந்து நடைபெறும் பதிலடி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. ஈரான் தரப்பிலிருந்து வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வசதிகள் மீது இதேபோன்ற தாக்குதல்கள் நடந்ததாக பல்வேறு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இதே நேரத்தில் அருகிலுள்ள மினா அப்துல்லா சுத்திகரிப்பு நிலையத்திலும் மற்றொரு ட்ரோன் தாக்குதல் நடந்து தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதுவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் குவைத் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் அரசு மற்றும் KPC சம்பவத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களஞ்சியமான சவுத் பார்ட்ஸ் பகுதியில் உள்ள ஈரானிய உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு எந்த தகவலும் தெரியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த தாக்குதலை அறிந்திருந்த இஸ்ரேலிய வட்டார தகவலின்படி இந்த தாக்குதல் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் நடந்து வரும் போரில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகின்ற நிலையில் ட்ரம்பின் மேற்படி கருத்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானின் எரிபொருள் களஞ்சியங்களை தாக்கி இருந்தாலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்களை நேரடியாக தாக்காமல் இருந்தது. இந்த நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரான் அருகில் உள்ள வளைகுடா நாடுகளின் முக்கிய எரிசக்தி நிலையங்களை தாக்கியது. குறிப்பாக கத்தாரின் முக்கிய எரிசக்தி மையமான ராஸ் லபான் பகுதியில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக நாடு தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் ராஸ் லபான் பகுதியில் ஏற்பட்ட சேதம் நீண்டகால உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானின் சவுத் பாஸ் இயற்கை எரிவாயு வயல் மீதான தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு போரானது உத்தியபூர்வமாக ஒரு எரிசக்தி உட்கட்டமைப்பு போராக உருவெடுத்துள்ளது. ராணுவ இலக்குகளை தாண்டி பொருளாதார முதுகெலும்புகளை குறிவைக்கும் புதிய வியூகத்தை இருதரப்பும் கையில் எடுத்துள்ளன. எரிசக்தி போரும் ஈரானின் புதிய வியூகமும். ஈரானின் எரிவாயு உற்பத்தியில் பாரிய முடக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் கத்தாரின் ராஸ் லபான் உள்ளிட்ட பாரசீக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி தளங்கள் மீது ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. இது சர்வதேச எரிசக்தி சந்தையில் பாரிய அழுத்தங்களை பிரயோகிக்கும் ஈரானின் திட்டமிட்ட வியூகமாக கருதப்படுகின்றது. தற்போதைய கள நிலவரத்தின்படி ஈரான் இனிமேலும் விகிதாசார பதிலடிகளை வழங்காமல் எதிரிகளின் தாக்குதல் எல்லையை தாண்டிய பாரிய தாக்குதல்களை முன்னெடுக்கும் புதிய வியூகத்திற்கு மாறியுள்ளது. அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலும் ஈரானின் தயாரிப்பும். வாஷிங்டனில் நடைபெறும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின்படி ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளை அழிப்பதற்கோ அல்லது காக்தீவு போன்ற மூலோபாய இடங்களை கைப்பற்றுவதற்கோ அமெரிக்கா சிறப்பு படைகளை உள்ளடக்கிய தரைவழி தாக்குதல்கள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானின் புரட்சிகர காவல் படையின் கமாண்டோக்கள் தெற்கு பிராந்தியத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரானிய ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அமெரிக்காவின் தரைவழி பிரசன்னம் ஈரானுக்கு ஒரு மூலோபாய நன்மையாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் படுகொலைகளும் பிராந்திய தாக்குதலும். இஸ்ரேல் தனது இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளை தொடர்கின்றது. ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹாதிப் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டமையை ஈரான் அரசாங்கம் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் ஈரானின் வடக்கு மாகாணங்களின் கிளான் மற்றும் மசாந்திரன் நோக்கியும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் நோக்கில் சிறிய ரக கிளஸ்டர் ஏவுகணைகளை ஈரான் தொடர்ச்சியாக ஏவி வருகின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பும் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் காசா எல்லை வரை தனது தாக்குதல்களை நீட்டியுள்ளது. பொருளாதார மற்றும் ராஜதந்திர நெருக்கடி. ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு $110 தாண்டி உயர்வடைந்துள்ளது. கத்தார் அரசாங்கம் ஈரானிய ராணுவ அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளமையானது அரபு நாடுகளுக்கிடையே ராஜதந்திர விரிசலை வெளிப்படுத்தியுள்ளது. ஈராக்கில் ஈரானிய ஆதரவு படைகள் மீதான அமெரிக்க தாக்குதல்களும் தொடர்கின்றன. அனைத்திற்கும் மேலாக ஈரானிய புதிய அதிகார தலைவர் அணுவாயுத தயாரிப்பு குறித்து முந்தைய மத தடையை நீக்குவாரா என்பது குறித்த கேள்வி வலுத்துள்ளது. இது தொடர்பில் புதிய தலைமை இதுவரை தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை என ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளமை ஈரான் அணுவாயுத பாதையை நோக்கி நகருகின்றதா என்ற பாரிய சர்வதேச பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மிக மோசமான போர்ச்சூழலுக்கு மத்தியில் ஜப்பானின் புதிய பிரதமரான சனாய் தகாசி அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது உலக அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரே உலகத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே என அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலக சந்திப்பு. வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் அதிபர் ட்ரம்புடன் இணைந்து ஊடகவியலாளர்களை சந்தித்த ஜப்பான் பிரதமர் தற்போது ஒட்டுமொத்த உலகமும் மிக கடுமையானதொரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளது. இதனால் உலக பொருளாதாரம் ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்க உள்ளது. ஆனால் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வரக்கூடிய வல்லமை உங்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் என தெரிவித்தார். சர்வதேச சமூகத்தின் இந்த கோரிக்கையை நேரடியாக அமெரிக்க அதிபரிடம் சமர்ப்பிப்பதற்காகவே தான் வாஷிங்டன் வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுக்கு கடும் கண்டனம். இதேவேளை ஈரானின் அணுவாயுத திட்டங்கள், அண்டை நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகள் மீதான ஈரானிய தாக்குதல்கள், அத்துடன் சர்வதேச
வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளமை ஆகியவற்றை ஜப்பான் வன்மையாக கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஜப்பானிய வெளிவிகார அமைச்சர் ஈரானிய வெளிவிகார அமைச்சரை தொடர்பு கொண்டு நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானுக்கு எதிரான டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு பொருளாதார வல்லரசான ஜப்பான் வழங்கி வரும் இந்த நேரடி ஆதரவு சர்வதேச அரசியலில் பெரும் திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது. ஈரானினால் இன்று ஏவப்பட்ட 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 15 ட்ரோன்கள் என்பவற்றை தமது வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்துள்ளதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்துள்ளது. மோதல் ஆரம்பமான நாள் முதல் இதுவரை 334 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1714 ட்ரோன்களை தாம் எதிர்கொண்டுள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் காரணமாக 2 ராணுவத்தினர் மற்றும் 6 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதோடு 158 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை வான்வழியாக கடுமையாக தாக்கியதை தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அவற்றின் படைத்தளங்கள் அமைந்த வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளதுடன் வான் கடல் வழி பயணங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன.